நம்மள பல பேர் கடன்ல மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாம முழிப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிதி சிக்கல்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு பழங்கால கதை நமக்கு எப்படி வழிகாட்டும்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இது கடனால தன் வாழ்க்கையே இழந்த ஒரு மனுஷனோட மீண்டு வந்த கதை. தோல்விங்கிறது முடிவு கிடையாது. நாம பண்ற தப்புல இருந்து கத்துக்கிறது தான் உண்மையான தொடக்கம். பாருங்க, இந்த ஒரு வரி எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. இது தபாசர்ன்ற நம்ம கதையோட நாயகனுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். வாங்க கதைக்குள்ள போலாம். சரி, முதல்ல நம்ம கதை நாயகன் தபாசரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்துல எதை பத்தியுமே கவலைப்படாம ரொம்பவே பொறுப்பில்லாம இருந்த ஒரு ஆள். அவரோட வாழ்க்கை எப்படி சரிஞ்சது, அதோட ஆரம்ப புள்ளி எதுன்னு இப்ப பார்க்கலாம். தபாசரோட பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா, அவர் பணத்தை கையாண்ட விதத்துல தான். நல்லா சம்பாதிக்கிறாரு, ஆனா அந்த பணத்தை என்ன செய்யணும், எப்படி நிர்வகிக்கணும்னு எந்த ஒரு திட்டமுமே அவர்கிட்ட இல்ல. பாருங்க, இங்கதான் முதல் கோணல் முற்றும் கோணலா மாறுது. சம்பாதிச்சதோட சரி, அடுத்தது கண்ணா பின்னான்னு செலவு. வருமானத்துக்கு மீறி செலவு செய்யறது, ஒவ்வொரு நாளையும் ஒரு திருவிழா மாதிரி ஆடம்பரமா வாழறது, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அவரோட வாழ்க்கை. சரி, சம்பாதிச்சோம், செலவு செஞ்சோம். பத்தாததுக்கு அடுத்ததா ஒரு பெரிய தப்பு பண்ணாரு. எப்படி திருப்பி கொடுக்க போறோன்னு ஒரு சின்ன யோசனை கூட இல்லாம கடன் மேல கடன் வாங்கினாரு. இதுதான் அவரை ஒரு பெரிய படுகுழியில தள்ளுச்சு. கடைசில என்னாச்சு? கடன்ல தலைக்கு மேல மூழ்கிட்டாரு. வாங்கின பணத்தை திருப்பி தர முடியல. கையில இருந்த எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்துட்டாரு. அவ்வளவுதான், அவரோட வீழ்ச்சி முழுமையடைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ தபாஸோட வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. ஆனா இங்கதான் கதையிலேயே ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வருது. அவர் செஞ்ச தப்புகளுக்கு கிடைச்ச அந்த தண்டனை, அது எப்படி அவரோட வாழ்க்கையை அடியோடு மாத்த போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த தப்புகளுக்கு அவருக்கு கிடைச்ச தண்டனை என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு அடிமையா விற்கப்பட்டார். ஆமாங்க, நம்ப முடியல இல்லையா? அந்த காலத்துல கடனை திருப்பி கொடுக்க முடியலனா இதுதான் நிலைமை. அவரை ஒரு ஒட்டக வியாபாரி கிட்ட வேலைக்காக வித்துட்டாங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. வாழ்க்கையில நம்ம விழுற அந்த ஆழமான படுகுழி ஒரு புது தொடக்கமா இருக்க முடியுமா? தபாசரோட இந்த அடிமை வாழ்க்கை அவரோட கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளியா, இல்ல ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கமா? என்ன நினைக்கிறீங்க? அந்த பாலைவனத்தோட கொடூரமான வாழ்க்கை தான் அவருக்கு ஒரு பெரிய பாடசாலையா வாருச்சு. அங்க அந்த ஒட்டக வியாபாரி கிட்ட இருந்து ஒழுக்கம்னா என்ன, சேமிப்போட அவசியம், பொறுப்பு, அப்புறம் கடின உழைப்புன்னு வாழ்க்கையோட முக்கியமான பாடங்களை கத்துக்க ஆரம்பிச்சாரு. சரி, பாடமெல்லாம் கத்துக்கிட்டாச்சு. அடுத்து என்ன? தபாசர் தன்னோட தலையெழுத்த மாத்தி எழுத என்னதான் செஞ்சாரு? அவர் போட்ட அது சிம்பிளான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த திட்டத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் கடனுக்கு அடிமையா இருந்த பழைய தபாசர், இன்னொரு பக்கம் செல்வத்தை தான் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த புதிய தபாசர். இது வெறும் கெட்டப் சேஞ்ச் மட்டும் இல்ல, அவரோட பழக்க வழக்கங்கள் எப்படி 180 டிகிரி மாறுச்சுங்கிறதுக்கு இது ஒரு நேரடியான உதாரணம். அவர் ஃபாலோ பண்ணின அந்த பாதை இதுதான். பாருங்க, வெறும் 5 படிகள் தான். முதல்ல ஒழுக்கம், 2வது செலவுகளை கட்டுப்படுத்துறது, 3வது வருமானத்துல ஒரு பகுதியை சேமிக்கிறது, 4வது கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறது, கடைசியா சுதந்திரம். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வேணும்னாலும் இதை ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? நாள் போக போக அவரோட இந்த விடாமுயற்சிக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சது. அவரோட இந்த புது பழக்க வழக்கங்கள் அவர் மேல மத்தவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் மரியாதையும் உருவாக்குச்சு. பாருங்க, வெறும் வாய் பேச்சால் இல்ல, தன்னோட செயலால இழந்த பேரை கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப சம்பாதிச்சாரு. அண்ட் ஃபைனலி அவரோட பயணத்தோட உச்சக்கட்டம் இதுதான். அவர் தன்னோட சுதந்திரத்தை திரும்ப பெற்றது மட்டும் இல்ல, நினைச்சு பாருங்க, எந்த தொழில்ல ஒரு அடிமையா இருந்தாரோ அதே ஒட்டக வியாபாரத்துல ஒரு வெற்றிகரமான ஆளா ஜெயிச்சு காட்டினாரு. என்ன ஒரு கம்பேக் இல்லையா? ஓகே, தபாசரோட கதை இங்க முடியுது. ஆனா இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இனிதான் ஆரம்பிக்க போகுது. இந்த பழங்கால கதை சொல்ற பாடங்கள் நம்மளோட இந்த மாடர்ன் லைஃபுக்கு எப்படியெல்லாம் பொருந்தும்னு பார்க்கலாம். அப்போ இந்த முழு கதையோட சாராம்சம் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, சுய ஒழுக்கம் தான் நம்மளோட ஃபவுண்டேஷன். பணத்தை சரியா நிர்வகிக்கிறது நம்ம கையில இருக்கிற டூல். விடாமுயற்சி தான் நம்மள முன்னாடி தள்ளிட்டு போற இன்ஜின். அப்புறம் ரொம்ப முக்கியமா, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் ஒரு புது தொடக்கம் சாத்தியம்ங்கிறத மறக்கவே கூடாது. கடைசியா இந்த கதையோட மொத்த மைய கருத்தையும் இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது. ஒருத்தர் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சு தன்னோட எல்லாத்தையும் இழந்தா கூட சுய ஒழுக்கம், சரியான பண மேலாண்மை, அப்புறம் விடாமுயற்சி, இந்த 3 இருந்தா போதும் வாழ்க்கையும் சரி செல்வத்தையும் சரி திரும்பவும் உருவாக்க முடியும். சரி, இந்த ஒரு கேள்வியோட நம்ம இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். தபாசரோட கதை உங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க செஞ்ச எந்த தவறு உங்களோட ஒரு உண்மையான புதிய தொடக்கமா இருக்க போகுது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.